திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன். சுதர்சன் ரெட்டியை விட 152 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து. ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள் அதிகாரம் பெற தன்னை அர்ப்பணித்தவர் என பிரதமர் மோடி புகழாரம். குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணனுக்கு முதல்வர் MK ஸ்டாலின் வாழ்த்து. ஜனநாயக உணர்வை நிலைநிறுத்தி உறுதியாக போராடியதற்காக சுதர்சன் ரெட்டிக்கும் பாராட்டு. நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற CP ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். CP ராதாகிருஷ்ணனின் வெற்றி ஆளும் கட்சியின் அரசியல் ரீதியான தோல்வி என காங்கிரஸ் விமர்சனம். 40 விழுக்காடு வாக்குகளுடன் எதிர்க்கட்சிகள் வலுவாக உள்ளதாகவும் பதில். வன்முறை களமாக மாறிய நேபாளத்தில் ஆட்சியை கையில் எடுத்தது ராணுவம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண போராட்டக்காரர்களுக்கு அழைப்பு. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ட்ரம்ப் விளக்கம். வரும் வாரங்களில் பிரதமர் மோடியுடன் பேச உள்ளதாகவும் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேச ஆவலாக இருப்பதாக பிரதமர் மோடி பதிவு. இரு நாட்டு மக்களுக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்க இணைந்து செயல்படுவோம் என்றும் அழைப்பு. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சங்கர நாராயணர் கோயில் வளாகத்துக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். வரும் சட்டமன்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் என பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் எனவும் உறுதி. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி. சாலை வளம் நடத்தக்கூடாது என காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்துள்ளதாக தகவல். டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக அடுத்த குண்டை வீசினார் செங்கோட்டையன். அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து பேசப்பட்டதாகவும் விளக்கம். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு
இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்திலே எடுத்துச் சொன்னோம். தாமும் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. செங்கோட்டையனை சந்தித்தது குறித்து அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் விளக்கம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேலும் 4 பேர் கைது. ஒப்பந்த ஊழியர்கள் 4 பேரை பிடித்து விசாரணை. பள்ளிகளில் வகுப்புவாத பிரிவினை எண்ணங்களை ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் மீது உடனடி நடவடிக்கை. பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அதிரடி உத்தரவு. திருவனந்தபுரத்தில் ஓணம் பண்டிகை நிறைவு கலாச்சார ஊர்வலம். பேரணியில் அணிவகுத்த முத்துக்குடை வெண்சாமர். கர்நாடகாவில் புலியை பிடிக்க வைத்திருந்த கூண்டில் வனத்துறையினரை சிறை வைத்த கிராம மக்கள். புலியை பிடிப்பதில் தாமதிப்பதாக குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி. 94 ரன்கள் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வீழ்த்தியது. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.